பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம். வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடிவம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும், இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் ஒரு கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்து கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.